வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கவ் கொலஸ்ட்ரம் மில்க் கேக். இதை சீம்பால்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பசும்பால் வாங்குறீங்கன்னா பால் வாங்குறவங்க கிட்ட நீங்க சொல்லி வச்சா மாடு கண்ணு போட்டா இந்த சீம்பாலை தருவாங்க. அதில் நீங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே நல்லது. இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக 350 கிராம் சர்க்கரை எடுத்துக்குங்க. இதை நைஸாக நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இது கூட 4 ஏலக்காவை எடுத்துக்குங்க. இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த சீம்பாலை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் தூசி ஏதாவது இருந்தால் இந்த ஃபில்டர்லேயே வந்துடும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணியிருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடியில் தங்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுட்டோன்னா சர்க்கரை கரையாமல் அடியில் தங்கிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 லிட்டர் பாலுக்கு இந்த 350 கிராம் சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இதே மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சுக்குத்தூளையும் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மிளகுத்தூள், சுக்குத்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூடயே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக தான் நம்ம மிளகுத்தூளையும் சுக்குத்தூளையும் சேர்த்துருக்கோம். குக்கர் எடுத்துக்குங்க. இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுருங்க. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வச்சிடலாம். இதில் ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட் போட்டு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா இதை லைட்டாக நம்ம சரிச்சு விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா 40 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கணும். நல்லா வெந்திருக்கு. ஓரங்கள்ல இருக்கத இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விடுங்க. இதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சு திருப்பி விட்டுருங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதை ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சீம்பால் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு கேக் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்கிறது தெரியாது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாடு கண்ணு போட்டு முதல் 2 நாள் தரக்கூடிய பாலில் தான் இந்த மாதிரி கேக் செய்ய வரும். 3ஆவது நாள் 4ஆவது நாள் தரக்கூடிய பாலில் இந்த மாதிரி கேக் செய்ய வராது. ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. சீம்பால் கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்க. நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.